Hi dear students and parents, welcome back to my future YouTube channel. நான் Professor Sonia Devi, career consultant. உங்களோட career guidance super spot. So நம்மளோட paramedical counseling application open ஆயிருச்சு. இதோட last day to apply வந்து July 3rd. அதனால அதுக்குள்ள போய் அப்ளை பண்ணிடணும். இந்த அப்ளிகேஷன் எல்லாம் ஓப்பன் ஆயிருக்குன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் பிஎஸ்சி நர்சிங்க்கு உண்டான ப்ராஸ்பெக்டஸை டீட்டெயிலாக போட்டிருந்தேன். அது வந்து பார்க்காம இருந்தீங்கன்னா போய் பாருங்க. அதில் எல்லா இன்ஃபர்மேஷன் நான் சொல்லியிருக்கேன். இன்னைக்கு நான் என்ன சொல்ல போறேன்னா, டிஜிஎன்எம் கோர்ஸை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்கேன். அதில் நிறைய அப்டேட் இருக்குங்க. ஸோ டிஜிஎன்எம் கோர்ஸ்க்கு யாரெல்லாம் அப்ளை பண்ண நினைக்கிறீங்களோ இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதை சென்ட் பண்ணுங்க. ஸோ அந்த வீடியோக்குள்ள போகலாம். நம்ம ஃபர்ஸ்ட் கூகுள் குரோம்ல போயிட்டு தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் .net 2026 அடிச்சிங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் செலெக்ஷன் கமிட்டி டிஎம்இன்னு வரும். இதை வந்து கிளிக் பண்ண உடனே நம்ம இந்த பேஜுக்கு போயிடுவோம். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா கோர்சஸ், யூஜி கோர்சஸ், பிஎம்சி கோர்சஸ் அப்படின்னு இருக்கும். பிஎம்சி இஸ் நத்திங் பட் பேராமெடிக்கல் கோர்சஸ். இந்த பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இது ப்ராஸ்பெக்டஸ் ஃபார் பிஎஸ்சி நர்சிங், பிஃபார்ம், பேச்சுலர் இன் ஆடியாலஜி, அலைடு ஹெல்த் கோர்சஸ் இதெல்லாம் இருக்கும். அப்புறம் செல்ஃப் ஃபினான்சிங் இன்ஸ்டிடியூஷன் ஆஃபரிங் அலைடு ஹெல்த் கோர்சஸ் அதெல்லாம். ஆனால் உங்களுக்கு டிப்ளமோ இன் நர்சிங் போகணும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிஎம்சி டிகிரி கோர்சஸ் வந்து கிளிக் பண்ணிங்கனாவே உங்களுக்கு எந்தெந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிருக்கு. பேராமெடிக்கலுக்கு டாக்டர் ஆஃப் ஃபார்மசி அப்படிங்கிற 6 இயர்ஸ் கோர்ஸ், டிப்ளமோ இன் நர்சிங் கோர்ஸுங்கிறது 3 இயர்ஸ் கோர்ஸ், டிப்ளமோ இன் ஃபார்மசிங்கிற 2 இயர்ஸ் கோர்ஸ், இதெல்லாம் இந்த அப்ளிகேஷன் மட்டும் ஓப்பன் ஆயிருக்கு. இப்படியும் நீங்க அப்ளை பண்ணலாம். ஸோ இப்போ டிப்ளமோ இன் நர்சிங் ஆன்லைன் அப்ளிகேஷன் இப்படி கிளிக் பண்ணீங்கன்னா கிளிக் ஹியர் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் இதெல்லாம் ரீட் பண்ணிட்டு அதே தான் எல்லாத்துக்கும் ஒரே இதுதான். இதுல வந்து உங்களோட ஒவ்வொரு டிப்ளமோ இன் நர்சிங் ஃபார் உமன் கோர்ஸ் 2026 அதில் ஒவ்வொரு டீட்டெயில்ஸும் நீங்கள் கொடுத்துக்கிட்டே வரணும். கொடுத்தே வந்ததுக்கப்புறம் கடைசியாக சப்மிட்னு ஒவ்வொரு இதை வந்து ஃபைனலாக கொடுக்கணும். இது வந்து நான் செப்பரேட்டாக வீடியோ போகிறேன். ஸோ இந்த ப்ராஸ்பெக்டஸை பற்றி இப்போ நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிட்டோம், லாகின் முடிச்சாச்சு, ஃபில்அப் டீட்டெயில்ஸ், அப்லோட் டாக்குமெண்ட்ஸ், மேக் பேமெண்ட். இதெல்லாம் எப்படி பண்ணணும்னு தெரியலன்னா டிஎஃப்சி சென்டர்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் நிறைய சென்டர்ஸ் இருக்கு. மெடிக்கல் காலேஜ் இல்லைன்னா டென்டல் காலேஜில் வந்து அந்த சென்டர் வச்சிருப்பாங்க. அங்கே போய் நீங்கள் இந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போய் அப்ளை பண்ணலாம். அப்போ எனக்கு அப்ளை பண்ண தெரியும்னா நீங்கள் லேப்டாப்லேயே அப்ளை பண்ணிக்கலாம். பட் டோன்ட் யூஸ் மொபைல், லேப்டாப் வந்து வச்சு அப்ளை பண்ணுங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ப்ராஸ்பெக்டஸ் பற்றி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இது வந்து ஜிஎன்எம்க்கு அப்ளை பண்ணிட்டோமா? அப்ளை பண்ணதுக்கப்புறம் பேராமெடிக்கல் கோர்சஸ் இதில் ஜென்ரலாக கிளிக் பண்ணியும் அப்ளை பண்ணலாம். ப்ராஸ்பெக்டஸ் பார்க்கணுன்னா பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸில் பார்த்தீங்கன்னா டிஜிஎன்எம் ப்ராஸ்பெக்டஸ் இருக்காது. அதுக்கு என்ன பண்ணணும்னா இங்கே நர்சிங் ஃபார் உமன் இருக்கா டிஜிஎன்எம், ஸோ அதை கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கேயும் நீங்கள் கிளிக் ஹியர் டு அப்ளைன்னு போட்டுட்டு ஆன்லைன் டிப்ளமோ இன் நர்சிங் கோர்ஸ்ன்னு சொல்லி போய் கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் போய் கீழே இதெல்லாம் படித்து பார்த்துட்டு இங்கே கிளிக் பண்ணி கண்டினியூ பண்ணியும் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லாமல் அந்த டைரெக்டாக பிஎஸ்சி நர்சிங்லேயும் அப்ளை பண்ணலாம். கோர்சஸ்ல நர்சிங் ஃபார் உமன் டிஜிஎன்எம் போயிட்டு அதில் இங்கே ப்ராஸ்பெக்டஸ் இருக்குல்ல, இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ப்ராஸ்பெக்டஸ்க்குள்ளே போவீங்க. இதுதான் டிஜிஎன்எம் ப்ராஸ்பெக்டஸ். இந்த டிஜிஎன்எம் ப்ராஸ்பெக்டஸில் வந்து எல்லா டீட்டெயில்ஸும் கிளியராக இப்போ நான் சொல்ல போகிறேன். பார்த்தீங்கன்னா எல்லா அப்ளிகேஷனோட லாஸ்ட் டே டு அப்ளை வந்து 3/7/2026 July 3rd 5 PM அதுக்குள்ளே போய் நீங்கள் எல்லா அப்ளிகேஷனும் அப்ளை பண்ணிடணும். ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணிடணும். 19 கோர்சஸ்க்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் தனி, டிஜிஎன்எம் கோர்ஸ்ன்னு நீங்கள் தனியாக அப்ளை பண்ணால் இதுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் தனி. அதுக்கான ஃபீஸ் வந்து ₹300. ஆல் 19 பேராமெடிக்கல் கோர்சஸ்க்கு 500 பார்த்தோம்ல, இந்த டிஜிஎன்எம்க்கு பார்த்தீங்கன்னா ₹300. அதே தான், அந்த சேம் டீட்டெயில்ஸ் தான். எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க 3/7/5 PM முடியுது. அண்ட் தென் கவர்மெண்ட் காலேஜில் எடுத்துட்டிங்கன்னா டிஜிஎன்எம் கோர்ஸ்க்கு விமென் மட்டும்தான். செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜில் தான் வந்து மென் அண்ட் உமன் 2 பேருமே வருவாங்க. எல்லாமே வந்து பிஎஸ்சி நர்சிங்கில் சொன்ன மாதிரியே தான். இது வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் இன்கம்ப்ளீட்டாக பண்ணால் அது வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. 2 வெர்ஷன்லேயுமே புரியுற மாதிரி சொல்லிக்கிறாங்க, தமிழ் அண்ட் இங்கிலீஷ். கேண்டிடேட்ஸ் டிப்ளமோ இன் ஜென்ரல் நர்சிங் அண்ட் மிட்வைஃபரி கோர்ஸ் இருக்கிறவங்க வந்து 5 PMக்குள்ளே வந்து அப்ளை பண்ணிடணும். இது முதலே சொன்னது தான். டிப்ளமோ இன் ஜென்ரல் நர்சிங் மிட்வைஃபரிக்கு பார்த்தீங்கன்னா 3 கோட்டா வந்து இந்த ஜிஎன்எம் பர்சன்ஸ் கொடுக்குறாங்க, டிஜிஎன்எம் பர்சன்ஸ் கொடுக்குறாங்க.
அதாவது கோட்டான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, சில்ட்ரன் ஆஃப் எக்ஸ் சர்வீஸ் மேனோட கோட்டா இருக்கு. எக்ஸ் சர்வீஸ் மேனோட குழந்தைங்க இருந்ததுன்னா அவங்களுக்கும் குடுக்குறாங்க. அடுத்தது பிசிக்கலி சேலஞ்சுடு இருக்கிற பெர்சன்ஸ்க்கு குடுக்குறாங்க. அதுக்கப்புறம் எமினன்ட் ஸ்போர்ட்ஸ் பெர்சன்ஸ்க்கு குடுக்குறாங்க. மொத்தம் 3 கோட்டா வந்து இவங்க குடுக்குறாங்க. அதோட அனக்ஷர வந்து 1, 2 ஏபி அண்ட் 3 ஏபிசி அப்படிங்கிற அனக்ஷர் வந்து ஃபில் பண்ணி அப்ளை பண்ணணும். அது எல்லா ஃபார்மும் வந்து கீழ குடுத்துருக்காங்க. அடுத்து வந்து எலிஜிபிலிட்டி கண்டிப்பா சிட்டிசன் ஆஃப் இந்தியாவா இருக்கணும். தமிழ்நாடு தான் நேட்டிவிட்டியா இருக்கணும். அந்த நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வந்து ரெவென்யூ அத்தாரிட்டி ஆஃப் கவர்ன்மெண்ட் அவங்ககிட்ட வந்து வாங்குனதா இருக்கும். வருவாய் அதிகாரியால் வழங்கப்பட்ட பிறப்பிடச் சான்றிதழ். கண்டிப்பா அவங்ககிட்ட சைன் வாங்கியிருக்கணும். அடுத்தது வந்து நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வந்து நீங்க ப்ரொடியூஸ் பண்ணணும். ரெசிடென்ஸ் சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடாது. நெறைய ஸ்டூடண்ட்ஸ் இன்னைக்கு டவுட் கேட்டிருந்தீங்க. ரெசிடென்ஸ் சர்டிஃபிகேட் குடுக்கணுமா மேம்? நோ ரெசிடென்ஸ் சர்டிஃபிகேட். நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் தான் மெயினா அவங்க கேட்குறாங்க. நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் மட்டும் சப்மிட் பண்ணா போதும். அதர் ஸ்டேட் கேட்டகரிஸ் வந்து அப்ளை பண்ணீங்கன்னா, நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இருந்தாலும் தமிழ்நாடு பீப்பிளா இல்ல அப்படின்னா, தமிழ்நாட்டுல இருக்கிறவங்களே இல்ல அப்படின்னா, அவங்க ஓப்பன் கேட்டகரிக்கு தான் போவாங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம். இப்போ 3ஆம் பாலினம் வந்து அவங்க ஃபீமேல்னு இந்த 3 ஜெண்டர் வெல்ஃபேர் போர்ட்னால அங்கீகரிக்கப்பட்டுட்டா, ஐடி கார்டு வந்து இஷ்யூ பண்ணாங்கன்னா, அவங்கள வந்து ஃபீமேலா கன்சிடர் பண்ணி அந்த ஃபீமேல் பெர்சன்ஸ்க்கு இடஒதுக்கீடு குடுக்குறாங்க. ஸோ இந்த 3 ஜெண்டர் வெல்ஃபேர் போர்டு வந்து அங்கீகரிக்கப்பட்ட ஐடி கார்டு குடுத்திருந்தால் மட்டும் அவங்க வந்து கன்சிடர்ஸ் அ ஃபீமேல் அண்ட் வந்து தே கெட் அ சீட் ஃப்ரம் தி போர்டு. ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 17 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் இருக்கணும். 31st டிசம்பர் 2026ல மெயின் லாங்குவேஜ் தமிழா தான் இருக்கணும். தமிழ் தான் வந்து முதல் லாங்குவேஜா இருக்கிறவங்களுக்கு குடுக்குறாங்க. அப்போ இந்த டிஜிஎன்எம்ல எடுத்துட்டீங்கன்னா 3 வகையான சீட்ட பிரிக்கிறாங்க. அந்த 100 சீட்ட. ஃபர்ஸ்ட் வந்து 65% ஆஃப் சீட்டு. 65% ஆஃப் சீட் வந்து பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜூவாலஜி எடுத்தவங்களும், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி சப்ஜெக்ட் எடுத்தவங்களுக்கு குடுக்குறாங்க. அடுத்தது 25% ஆஃப் சீட்ஸ் வந்து வொகேஷனல் நர்சிங், ஃபவுண்டேஷனல் சயின்சஸ் வொகேஷனல் சப்ஜெக்ட், அதாவது ஏதாச்சும் ஒரு பிசிக்ஸோ, கெமிஸ்ட்ரியோ அந்த மாதிரி எந்த கோர்ஸ் எடுத்துட்டு வொகேஷனலா வேற எந்த சப்ஜெக்ட் பண்ணாலும் அவங்களுக்கு குடுக்குறாங்க. 10% ஆஃப் சீட்ஸ் வந்து ஃபில்டு பை எந்த கேண்டிடேட்டா இருந்தாலும் அவங்க டிஜிஎன்எம்க்கு எலிஜிபிள். ஓப்பன் ஸ்கூலிங்ல படிச்சுட்டு இருந்தாலும் நீங்க எலிஜிபிள். ஓகே. அடுத்தது எலிஜிபிலிட்டி மார்க் எப்படி இருக்கும்னா, ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி கேண்டிடேட் வந்து 40% மார்க் இருக்கணும். எஸ்சி, எஸ்சிஎஸ்டினா பாஸ் பண்ணியிருந்தா மட்டும் போதுங்க. நீங்க எந்த சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸ் எந்த அப்டேட்ஸ பார்க்கறனாலும் இந்த www.tnmedicalselection.organizationல பார்க்கணும். இதோட அப்ளிகேஷன் ஃபீ வந்து 300. ஆன்லைன் அப்ளிகேஷன் கரெக்டா இருக்கணும். எந்த மிஸ்டேக்கும் இருக்கக்கூடாது. என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வந்து சப்மிட் பண்ணணும்னா, ஹை ஸ்கூலு, ஹையர் செகண்டரி ஸ்கூலு, டிரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அடுத்தது வந்து ஸ்பெஷல் கேட்டகரிக்கு அனக்ஷர் 1, 2 ஏ அண்ட் பி அண்ட் 3 ஏபிசி இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணணும். இதில் சர்டிஃபிகேட் ஃபார் ப்ரூஃப் ஆஃப் ஸ்டடி 6th to 12th வரைக்கும் தமிழ்நாட்டில் படிச்சிருந்தீங்கன்னா அந்த ப்ரூஃப் ஆஃப் ஸ்டடியும் சப்மிட் பண்ணும். நீங்கள் ஒருவேளை ஷெட்யூல் ட்ரைபாக இருந்ததுன்னா அந்த ஷெட்யூல் ட்ரைபுன்னு சொல்லிட்டு அங்கீகரிக்கப்பட்ட இவங்க ரெவென்யூ டிவிஷனல் ஆஃபீஸருங்கிற மாதிரி அந்த ஹையர் அத்தாரிட்டி சைன் வாங்கினதா இருக்கணும். வேற சர்டிஃபிகேட்டும் சப்மிட் பண்ணக்கூடாது. அப்படி சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அவங்க என்ன நீங்க கோர்ஸ் படிச்சுட்டு இருக்கீங்களோ அதிலிருந்து அப்படியே எடுத்துருவாங்க. எடுக்கிறது மட்டும் இல்லாம குற்றவியல் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க அந்த பெற்றோர்கள் மீது. ஸோ உங்களோட சர்டிஃபிகேட் என்னவோ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அதை மட்டும் சப்மிட் பண்ணுங்க. டிரான்ஸ்ஜெண்டர்ல ஃபீமேல் நீங்க சொல்லி அப்ரூவல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபீமேல் சீட் கிடைக்கும். எந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டுமே சப்மிட் பண்ணல அப்படின்னா நீங்க எம்பிசின்னு வந்து இவங்க எடுத்துப்பாங்க. அதே வந்து நீங்க பெர்ஃபெக்டான சர்டிஃபிகேட் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட்டுக்கு உண்டான அந்த கோட்டாஸ் வந்து அவங்க கொடுப்பாங்க. அதுதான் இங்க தெளிவா சொல்லியிருக்காங்க. நான் ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாரி, நான் டிஜிஎன்எம் 2026 கட் ஆஃப் மார்க்ஸ்ன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதுல வந்து 100 கட் ஆஃப்ன்னு சொல்லிட்டு எந்தெந்த காலேஜ் வந்து என்னென்ன கட் ஆஃப்ல கிடைக்கும் அப்படிங்கிற டீட்டெயில் வீடியோ போட்டிருக்கேன். யாராச்சும் இன்னும் பார்க்காம இருந்தீங்கன்னா, கண்டிப்பா அந்த வீடியோ போய் பாருங்க. அந்த வீடியோல வந்து நான் கிளியரா சொல்லியிருக்கிறேன். இந்த வெயிட்டேஜ் மார்க்ஸ் நீங்க 100க்கு வாங்கியிருந்தீங்கன்னா, அந்த 4 சப்ஜெக்ட்ஸையும் ஆட் பண்ணி டிவைடட் பை 4ஆல பண்ணுவாங்க. இதே 200 மார்க்ஸ்க்கு நீங்க எழுதியிருந்தீங்கன்னா, 4 சப்ஜெக்ட்ஸையும் ஆட் பண்ணி டிவைடட் பை 8ஆல பண்ணுவாங்க.
ஓகே. இதுவும் ஆன்லைன் கவுன்சிலிங் வந்து சிங்கிள் விண்டோ சிஸ்டம் தான். இது வந்து ப்ராசஸிங் ஃபீ வந்து ₹250, சாய்ஸ் ஃபில்லிங்க்கு 250 தான். ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கு தான் 300. மறுபடியும் நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்றதுக்கு வந்து 250 பே பண்ணி அத பண்ணணும். அ எவ்ளோ காலேஜஸும் வேணாலும் நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம். ஸோ 250 மட்டும் பே பண்ணா போதும் அதுக்கு. ரீ அலாட்மென்ட் ஆர்டர் வந்தோனே வித்தின் 3 டேஸ்ல போயி அந்த காலேஜ்ல ரிப்போர்ட் பண்ணிறணும். அதுதான் சொல்லியிருக்காங்க. இதே வந்து செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ்ல வந்து நோ ரீஅலாட்மென்ட் ஃபார் எனி கோர்ஸ் வித்தின் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ் கிடையாது அப்படிங்கிறாங்க. அது வந்து மாத்த முடியாது. இத நான் லாஸ்ட் டைமே பிஎஸ்சி வீடியோலயே போட்டேன். அ உங்களுக்குள்ளேயே இண்டிவிஜுவல் ரெக்வெஸ்ட் காலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண மாட்டாங்க. அடுத்தது வந்து இப்ப 2 பேரும் ஒத்து போயி நாங்க 2 பேரும் காலேஜ் மாத்திக்கிறனாலும் மாத்திக்க மாட்டாங்க. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது வந்து எல்லா பாராமெடிக்கல் கோர்ஸுக்கும் இதுதான் ஸ்டேஜ் ஆஃப் ரிசர்வேஷன். இது பேர் வந்து வெர்டிகல் ரிசர்வேஷன் சொல்லுவாங்க. ஸோ ஓசிக்கு 31%, பேக்வர்ட் கிளாஸ்க்கு 30%, மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ்க்கு 20%, ஷெட்யூல்டு காஸ்ட்க்கு 18%, ஷெட்யூல்டு ட்ரைபுக்கு வந்து 1%. ஸோ அந்த மாரி பிரிப்பாங்க. த சேம் சினாரியோ தான் என்ன பிஎஸ்சி நர்சிங்க்கு ஃபாலோ பண்றாங்களோ அதே தான். நீங்க வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ப்ராப்பரான சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணலைன்னா, அத வந்து ஓசி கேட்டகரியே எடுத்துப்பாங்க. அதே மாரி 18% ஆஃப் சீட்ஸ்ல வந்து 60% ஆஃப் சீட்ஸ் வந்து எஸ்சிய குடுத்துருவாங்க. ஸோ இதெல்லாம் சேம் தான். எந்த டிஃபரன்ஸ் இல்ல. இப்போ இது ரொம்ப முக்கியம். கேட்டகரிஸ் ஆஃப் சீட்ஸ் ஆல்ரெடி அந்த டிஜிஎன்எம் நான் தரவா கரெக்ட்டா போட்டிருக்கேன். கேட்டகரி 1, கேட்டகரி 2ன்னு சொல்லி இந்த டிஜிஎன்எம் ஸ்டூடண்ட்ஸ பிரிக்கிறாங்க. அதுல வந்து ஸ்டைஃபனரி, தாட்கோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டைஃபனரி தாட்கோ அப்படிங்கிறது வந்து எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, எஸ்சி கன்வெர்ட்டட் கிறிஸ்டின் மட்டும் தான் வருவாங்க. அவங்களுக்கு படிக்கும் போதே ஃபர்ஸ்ட் இயர் வந்து ₹600 பெர் மந்த்தும், செகண்ட் இயர் 700 பெர் மந்த்தும், தேர்ட் இயர் 800 பெர் மந்த்தும், இன்டர்ன்ஷிப்பா நீங்க ஒர்க் பண்ணும்போது 6 மந்த்ஸ் 800 பெர் மந்த்தும் குடுக்குறாங்க. ஓகே. அடுத்தது வந்து கவர்ன்மெண்ட் கோட்டா இன் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் வந்து 65% ஆஃப் டோட்டல் சீட்ஸ் வந்து நான் மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷனுக்கும், 50% ஆஃப் டோட்டல் சீட்ஸ் வந்து மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன் மெயினா பார்த்தீங்கன்னா, இந்த கிறிஸ்டின் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அ அந்த மாரி நெறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு. அவங்களுக்கு 50% ஆஃப் சீட்ஸ் ஏன்னா அந்த மாரி ஸ்டூடண்ட்ஸ தான் அதிகமா எடுப்பாங்க. 50% ஆஃப் சீட்ஸ். அந்த ரிமைனிங் இருக்கிற 50% ஆஃப் சீட்ஸ் வந்து மத்த எல்லாருமே உள்ள வந்து ஜாயின் பண்ணுவாங்க. ஸ்பெஷல் கேட்டகரீஸ்க்கு ஓசி, பிசி எல்லாத்துக்குமே வந்து சீட் அலாட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு பார்த்தீங்கன்னா 57 சீட்ஸும் அண்ட் சீட்ஸ் ரிசர்வ் ஃபார் ஸ்போர்ட்ஸ் பெர்சனுக்கு வந்து 3 7ஸும் இருக்கக்கூடிய சீட்ல வந்து பிரிக்கிறாங்க. டிஃபரென்ட்லி ஏபிள் பெர்சனுக்கு 5%ம் 40% 50% அலோவ் வில் பி கன்சிடர் லோகோமோட்டர் டிசபிலிட்டி அந்த மாரி இருக்கிறவங்களுக்குலாம் 40% to 50% வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. நம்மளுக்கே தெரியும். டியூரேஷன் ஆஃப் கோர்ஸ் எவ்வளோனா 3 இயர்ஸ் 6 மந்த்ஸ். இதே செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜோ, பிரைவேட் காலேஜ்ல பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் தான் இருக்கும். இதோட ஃபீஸ் டீட்டெயில்ஸ் வந்தீங்கன்னா, டிஜின்னு படிக்கக்கூடிய எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸுக்கும் டியூஷன் ஃபீஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. ரொம்ப ரொம்ப மினிமல் அமௌண்ட்டா ஹாஸ்டல் ஃபீயும், மெஸ் ஃபீலயும் வாங்குவாங்க. ஆனா டியூஷன் ஃபீ 1 பைசா கூட இல்ல. அதே மாரி கவர்ன்மெண்ட் கோட்டா சீட்ஸ் இன் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ்ல பார்த்தீங்கன்னா, 35,000 பெர் இயர் வாங்குறாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனா இதுல வந்து ஹாஸ்டலோ, டிரான்ஸ்போர்ட்டோ, மெஸ் சார்ஜோ இன்க்ளூடட் கிடையாது. அது இல்லாம 35,000 பெர் இயர். இது வந்து கண்டிப்பா நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பா டிஜிஎன்எம்ல படிக்கக்கூடிய எல்லா ஸ்டூடண்ட்ஸும் ஹாஸ்டல்ல தான் இருக்கணும் டியூரிங் த என்டையர் பீரியட் அப்படின்னு கண்டிப்பா சொல்லிட்டாங்க. அ அது வந்து இத நோட் பண்ணிக்கங்க. ஹெப்படைட்டிஸ் பி வேக்சின் போட்டுருக்கணும். ராகிங் கண்டிப்பா கிடையாது. அடுத்தது இம்பார்ட்டன்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் நான் சொல்லப் போறேன். லெக்சர் 3 ஏ அந்த இது பார்த்தீங்கன்னா, பேஜ் நம்பர் 31 அ இந்த 59ல 31 இருக்கு பாருங்க. செலக்ஷன் ஆஃப் கேண்டிடேட்ஸ் அண்டர் கோட்டா ஃபார் எமினன்ட் ஸ்போர்ட் பெர்சன்ஸ். யாராச்சும் ஸ்போர்ட் பெர்சனா வந்து இந்த டிஜிஎன்எம் கோர்ஸ் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா, அவங்களுக்கு மார்க்ஸ் வந்து போடுறாங்க. கோல்டு, சில்வர், பிரான்ஸ் பார்ட்டிசிபேஷன்ட்டு, இன்டர்நேஷனல் லெவல், நேஷனல் லெவல், ஸ்டேட் லெவல், அடுத்தது வந்து பாரதியார் அந்த டிஸ்ட்ரிக்ட் லெவல், பாரதியார் டே ஸ்போர்ட்ஸ் மீட்டு இந்த மாரி ஒவ்வொரு இதுலயும் நீங்க சர்டிஃபிகேட் வாங்குனத கோல்டுனா 1000 மார்க்கும், சில்வர்னா 850, பிரான்ஸ் 650, பார்ட்டிசிபேஷனா 300 இந்த மாரி ஒவ்வொரு கேட்டகரி பிரிச்சிருக்காங்க. அந்த கேட்டகரி 1, 2ல இருந்து எல்லா மார்க் ஷெட்யூல் பண்ணி இந்த மார்க்ஸ வச்சு தான் உங்கள எடுப்பாங்க. உங்களோட ஹையர் செகண்டரி மார்க்ஸ் எடுத்துக்கவே மாட்டாங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களோட சர்டிஃபிகேட்டோட
கெப்பாசிட்டி தான் இங்க வந்து பேசும். இந்த சீட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது கண்டிப்பா எல்லாத்துக்கும் தெரியணும். ஸோ எந்தெந்த மாரி சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணணும். அடுத்தது எந்த மாரி ஸ்போர்ட்ஸ் வந்து நீங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இங்க டோட்டலா 56 கேம்ஸ் குடுத்துருக்காங்க. இதில் நீங்க ஏதாச்சும் இருந்து நெறைய சர்டிஃபிகேட்ஸ் வச்சிருந்தீங்கன்னா, கண்டிப்பா நீங்க இதெல்லாம் சப்மிட் பண்ணி, இந்த மார்க்ஸுக்கு ஏத்த மாரி கால்குலேட் பண்ணி, இந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டால யார் அதிகமான மார்க் இருக்காங்களோ, அவங்க வந்து செலக்ட் பண்ணுவாங்க, இந்த சீட்டுக்கு. முக்கியமான இன்ஃபர்மேஷன். எத்தன கவர்மெண்ட் சீட்ஸ் இருக்குது இந்த டிஜிஎன்எம் கோர்ஸ்ல. ஸோ டோட்டலா பார்த்தீங்கன்னா, 25 காலேஜஸ் இருக்கு. ஸோ இந்த காலேஜ் பத்தின ஒவ்வொரு டீட்டெயிலும் என்னோட டிஜிஎன்எம் கோர்ஸ் 2026 27 கட் ஆஃப்ல வந்து போட்டிருக்கேன். அதில போய் பாருங்க. ஸோ டோட்டல் இந்த 25 காலேஜஸ்ல அ எவ்வளோ சீட்ஸ் இருக்குதுன்னா, 1935 சீட்ஸ் இருக்கு. ம். அடுத்தது இந்த தாட்கோ ஸ்டைஃப்னரியில பார்த்தீங்கன்னா, 145 சீட்ஸ் இருக்கு. ஸோ இது 2யும் சேர்த்துனா இந்த இயர் வந்து 2080 சீட்ஸ் இருக்கு. ஸோ 2025ல இன் 1935 சீட்ஸ் தான் வந்து இந்த காலேஜ் வைஸ் ஸ்டைஃப்னர் சீட்ஸ் குடுத்தாங்க. ஆனா இந்த தாட்கோல இந்த ஐஆர்டி ஸ்கூல் ஆஃப் நர்சிங் பெருந்துறை வந்து தாட்கோ ஸ்டூடண்ட்ஸ்க்கு குடுக்காம இருந்தாங்க. ஸோ இந்த இயர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 20 சீட்ஸ் வந்து குடுக்குறாங்க. அதனால ஒரு ஒரு 20 சீட்ஸ் எக்ஸ்ட்ரா ஆயி, இப்போ லாஸ்ட் இயர் 125 இருந்த சீட்டு இந்த இயர் 145 ஆயிருக்கு. ஸோ டோட்டலா பார்த்தீங்கன்னா, 2060 இருக்க வேண்டிய சீட்டு, இந்த 20 சீட்ஸ் எக்ஸ்ட்ரா ஆட் ஆனதுனால 2080 சீட்ஸ் வந்து இந்த இயர் இருக்கு. ஸோ டோட்டல் 20 சீட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க இந்த ஐஆர்டி ஸ்கூல் ஆஃப் நர்சிங் பெருந்துறைக்கு. ஓகே. ஸோ இவ்வளவுதாங்க இந்த டிஜிஎன்எம் கோர்ஸ் பத்தின டீட்டெயில்ஸ். ஸோ இன்னும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா, கண்டிப்பா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஒரு வேள ராகிங் பண்ணி கீது மாட்டிக்கிட்டீங்கன்னா, 3 இயர்ஸ் வரைக்கும் ஜெயில்ல இருக்கிறது. அது மட்டும் இல்லாம ₹25,000 வந்து ஃபைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, இங்க வந்து ஆல்ரெடி இன்ஃபர்மேஷன் குடுத்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் எந்தெந்த கேஸ்ட் வரும், அது அ அதே மாரி என்னென்ன ஃபார்ம் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறது வந்து ஒவ்வொன்னும் இது பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அலாட்மெண்ட் ஃபார்மு, அப்புறம் வந்து இது ஃபுல்லா வந்து கேஸ்ட் கேட்டகரிஸ். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாரி நெறைய இன்ஃபர்மேஷன் வீடியோ எல்லா ப்ராஸ்பெக்டஸும் நான் போட போறேன். டெமோ வீடியோ நான் கூடிய சீக்கிரத்தில போடுவேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம்.